அடுத்தது கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு க்ளோஸ் நெக்கும் ஃப்ரண்ட்டு டீப் நெக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறோம். இதில் பேட்டர்ன் ஷீட்டில் எப்படி போடணுங்கிறத ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் லைனிங்கில் கட் பண்ணணும். லைனிங்கில் எப்போயுமே அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன் ஷீட் வச்சே நீங்கள் கட் பண்ணும்போது என்ன ஆகுனா பேட்டர்ன் லைட்டாக நவரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக அவுட்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நான் குட்டி ஸ்லீவ் வச்சுருக்கேன். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் கேட்டனால ஸ்ட்ரெயிட் கட்டிங் இதில் வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே நீட்டாக பர்ஃபெக்டாக அவுட்லைன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும் லைனிங்கில். இப்போ நான் கட் பண்ணுறது ஃபுல்லாகவே லைனிங்கில் மெயின் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். டாட்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா பேட்டர்ன் ஷீட்டில் இருக்கிற அதே டாட்டு போடுற லைனிங்லையுமே இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்லீவு குடஞ்சி வெட்டிட்டோம். அந்த குடஞ்சி வெட்டின பீஸ் எந்த சைடு வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கணும். ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாகவே லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பட்டியை பொறுத்த வரைக்கும் லைனிங்கில் 4 பீஸ் தேவைப்படும். மெயின் ஃபேப்ரிக் 2 வேணும். கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மொத்தமாக எனக்கு 4 பட்டி வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த 2 பீசஸ் இதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே ஃப்ரண்ட் பகுதி தெரியணுங்கிறதுக்காக, ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுற இடம் தெரியணுங்கிறதுக்காக குட்டியாக ஒரு நாச்சஸ் போட்டிருக்கேன். அடுத்தது மெயின் பீஸில் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேட்டர்னும் கட் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த பீசஸோட கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக் பீஸ் ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். கழுத்துக்கு நல்ல பீஸுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். இந்த கழுத்தோட பகுதியை அடித்து திருப்பணும். நார்மல் ப்ளவுஸெல்லாம் கழுத்தடிச்சு திருப்பவும் தெரியுங்களா? அதே மாதிரி இதுலேயும் கழுத்தடிச்சு திருப்பிக்கணும் கரெக்டாக. ஃபேப்ரிக் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க நவராமல் இருக்கிறதுக்காக. இந்த போட் நெக் வித் ஃப்ரண்ட்டு வந்து நார்மல் டீப் நெக்குக்கு எனக்கு வந்து 1.25 மீட்ரு தேவைப்பட்டுச்சு. ஸ்லீவை பொறுத்து மாறுபடும். நான் குட்டி ஸ்லீவ் வச்சுருக்கனால 1 மீட்ரு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 மீட்டரே தேவைப்படும். இப்போ கரெக்டாக பேக் சைடு நீட்டாக திருப்பிட்டு இதை ஒரு டைம் பர்ஃபெக்டாக அயன் பண்ணி அதோட எட்ஜஸ்லேயே தையல் போட்டுக்கணும். குட்டி தையல் தான் போடணும், பெரிய தையல் போடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கோட எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக கட் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லைனிங்கை இழுத்தும் தேய்க்கக்கூடாது. நான் தைச்சிட்ருக்கிறது காட்டன் ஃபேப்ரிக். உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஒரு டைம் பர்ஃபெக்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் அந்த லைனிங்கை ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஆம்ஹோல் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் கீழே மடித்து அடிக்கணும். இனி இப்போ நான் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து அடிச்சுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கணும். இப்போ டாட்டுக்கு வந்து இப்போ நான் சென்டர்லேருந்து இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். டாட்டோட உயரம் 3 இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடுமே சேம் நான் இப்போ மடிக்கிற மாதிரி மடித்து டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து டாட்டோட உயரம் 3 இன்ச்சுக்கு மடித்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பட்டி பீஸ் வந்து லைனிங்கில் 4 தேவைப்படும், மெயின் பீஸில் 2 தேவைப்படும். கரெக்டாக நான் இப்போ எடுத்து வைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வைக்கணும். கீழே வேஸ்ட்டு சர்க்கம் இருக்குல்ல, 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கணும். கரெக்டாக மேட்ச் பண்ணி அடிச்சுக்கோங்க. அடுத்தது திருப்பணும். லைனிங்கை திருப்பிட்டு இப்போ நான் மடித்த மாதிரி மடித்து எட்ஜில் தையல், அவுட்லைனில் ஃபுல்லாகவே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸ் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். திருப்பும்போது நீங்கள் அதர் ஃபேப்ரிக் இப்போ வந்து டிஷ்யூலாம் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நவுந்து போகும். அப்போ அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் கேட்டிருந்தனால ஸ்ட்ரெயிட் கட் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிராஸ் கட் வேணும்னாலும் கிராஸ் கட்டில் போட்டுக்கலாம். பேட்டர்னில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு லைனிங்கில் கிராஸ் கட்டாக ஸ்ட்ரெயிட் கட்டான்னு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போது கழுத்தும் பார்த்த மாதிரி எடுத்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டு கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு நான் இப்போ தைக்கிறேன். இதே மாதிரி தைக்கணும். லைனிங்கை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி அடுத்த ஃபேப்ரிக்லேயும் பண்ணணும். இந்த நாச்சஸ் நிறையா போடணும். ரவுண்டு நெக்காக இருந்துச்சு அப்படின்னா திருப்பிட்டு இதோட எட்ஜஸில் டிப்லேயே நம்ம தைக்கணும். தைச்சிட்டு லைனிங்கோட அவுட்லைன் ஃபுல்லாகவே எட்ஜஸில் தைச்சி எடுத்துக்கணும். நம்ம டாட் நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு லைனிங் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா சைடும் டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டாட் மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, இதை தான் தைக்கணும். இப்போ டாட் மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த லைனை டேக் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரத்துக்கு சார்ட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டே தான். அதே மாதிரி எல்லா சைடு இருக்கிற டாட்டையும் சேம் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கணும் பர்ஃபெக்டாக. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி. இந்த மாதிரி கப்பு தூக்குன மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பீஸும் கழுத்தை சேம் மெத்தடில் 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும். திருப்பிட்டு எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டாட்டோட உயரம் டாட்டோட வித்தெல்லாம் நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ்க்கு வர மாதிரியே டாட் ஹைட் வித்து வச்சுருக்கேன். இதுக்கு எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 டாட் டைப்பில் இருக்கிற மெத்தட் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் பிரின்சஸ் கட்டும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் போடனாலும் யுவர் சாய்ஸ் போட்டுக்கலாம். சேம் பேட்டர்னே தான் வரும். டாட் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கணும். 3 டாட்டுமே கரெக்டாக ஈவனாக பிடிக்கணும். அப் அண்ட் டவுனாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டாட் வந்து கோணையாக போயிடும். கிராஸாக இருக்குது, செஸ்ட்டு ஆப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு நேராக இல்லை, சைடில் போயிடுச்சுன்னு தான் சொல்லிடுவாங்க. அதனால் டாட் மட்டும் கரெக்டாக தைச்சிக்கோங்க. அடுத்தது பட்டி பீஸ் ஜாயின் பண்ணணும். பட்டி பீஸு இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக அழகாக 2 தையல் கம்பல்சரி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹூக்கு பீஸ் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஹூக்கு பீஸு வி பீஸும் ஃபஸ்ட்டு உள் பக்கத்துலேருந்து அட்டாச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா வி பீஸ் ரெடி ஆகிடும். உள் பக்கத்தில் நான் இப்போ வைக்கிற மாதிரியே கரெக்டாக மடித்து 1/2 இன்ச் வரைக்குமே நம்ம இந்த இடத்துல தைக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரியே கரெக்டாக மடித்து இந்த தையலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் வி. ஓகேங்களா? வி வேண்டாம், எனக்கு ஹூக்கு தான் வேணும், இல்லையா ஐ வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை தைச்சிக்கலாம். நான் 5 வி மார்க் பண்ண போகிறேன். ஐ கட்டுறீங்க அப்படின்னா 5 ஐ கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெடிமேடு ஹூக் மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. அது நீங்கள் வைக்கிறனாலும் இதில் நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூக்கு பீஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையுமே அப்பப்போவே கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அடிக்கிற மாதிரி மடித்து 2ஆக மடித்து 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கணும். இந்த பகுதியை மேலே வரும்போது மடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பதிவு தையல் போடணும். கரெக்டாக நூல் மேட்ச் போட்டுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பழைய நூலெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அடிக்கடி கட்டாயி போகும். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் நீட்டாக அப்பப்போவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் டேக் அடித்து நிறுத்திடலாம். இப்போ ஊக்கு பீஸும் வி பீஸும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தது கை பீஸ் தான் அடிக்க போகிறோம். கை பீஸில் எப்பொழுதும் போல் ஸ்லீவ்ஸ் இருக்காமல் அடிச்சுட்டு எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. லைனிங் முடிகிற இடத்துல ஃபுல்லாகவே தைக்கணும். இந்த மாதிரி குட்டி ஸ்லீவ் தான் வைக்கிறாங்கன்னா 80 பாயிண்ட்டே போதும்.
எல்போ ஸ்லீவ் கேட்குறாங்க, 10 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்லீவ் கேட்குறாங்கன்னா 1 10 1.25 தேவைப்படும் பாடி பொறுத்து. இப்போ லீனாக இருக்காங்க, எக்ஸல் வரைக்கும் தான் இருக்காங்கன்னா 1 மீட்டர் 1 10 போதும். குடஞ்சி வெட்டுற பகுதி எந்த சைடு வந்துச்சுன்னா அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவ் சர்க்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு வரைக்குமே நம்ம தைக்கலாம். ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே தைச்சிட்டு லைனிங் முடிகிற இடத்துல தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனிங் எட்ஜஸில் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த லைனிங் அளவுக்கு தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் பீஸு ஷோல்டர் நல்ல பக்கம் ஒட்டி வச்சுக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம தைக்கணும். இந்த இடத்துல 2 தையல் கம்பல்சரி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கனவுல கட் பண்ணிவிட்டு இனி ஸ்லீவ் அட்டாச் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் அட்டாச்சு ஃப்ரண்ட் சைடு அந்த குடஞ்சி வெட்டினது வரணும். அதுக்கேற்ற மாதிரி பீஸ் கரெக்டாக இப்போ நான் மார்க் பண்ணனா அந்த பீஸ் தான் ஃப்ரண்ட்டில் வருது. அளந்து கரெக்டாக சென்டர்லேருந்து இப்போ நான் அளக்கிற மாதிரி அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறமே 1/2 இன்ச்சு வரைக்குமே நம்ம இந்த இடத்துல தைக்கலாம். 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வரைக்குமே தைக்கலாம். 2 தையல் போடணும் கம்பல்சரி. அப்போ தான் ஸ்லீவ் ஸ்டிஃப் கரெக்டாக நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ் துணி மட்டும் அதிகமாக இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இழுத்து தைக்கிறீங்க. ஒரு பீஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு பீஸ் கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இழுத்துருப்பீங்க. இல்லையா ஆம்கோல் கட்டிங் தப்பாக மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இழுக்காமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். இப்போது 2ஆக மடிச்சுட்டு வேஸ்ட் சர்க்கம் மார்க் பண்ணிக்கணும். வேஸ்ட் சர்க்கம் டிவைடட் 4. அப்போ இந்த இடத்துல நான் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஹூக்கு பீஸில் ஸ்டார்டிங்லேருந்தே 7, அதே மாதிரி வி பீஸ்லேயும் ஸ்டார்டிங்லேருந்தே 7 மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பகுதியை தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்தையும் இந்த இடத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு டேக் அடிச்சுட்டு 3 தையல் கம்பல்சரி. ஸ்லீவ் சர்க்கம் என்னங்கிறதும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல்ட்டை வந்து நாச் பண்ணியிருப்போம் தெரியுங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு, அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே தையல் வரணும். ஸ்லீவ் சர்க்கம் என்னங்கிறது மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தைச்சிக்கோங்க. 3 தையல் கம்பல்சரி. கஸ்டமர் அடிக்கடி பிரித்து போடுவாங்கன்னா 4 தையலாக விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம செய்யணும். கரெக்டாக நம்ம வைக்கிறதுலாம் இருக்குது. இந்த இடத்துல வேஸ்ட் சர்க்கம் தான் வைக்கணும். இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, அப்புறம் கப் பீஸ் லூஸ் விழுந்துடும். அப்போ வேஸ்ட் சர்க்கம் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக தைக்கிறீங்க அப்படியோ அதை பொறுத்து தான் இந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 தையல் ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள் பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஹூக்கு பீஸும் எப்படி தைக்கணுங்கிறது நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிக்கலாம். உங்களுக்கு தைக்க தெரியணும், சேம் உங்களோட மெத்தட் என்ன இருக்கோ அதைவே நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைச்சி முடிச்ச பிறகு நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து நீட்டாக அயன் பண்ணி டெலிவரி பண்ணணும். ஓகேங்களா?